ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஜோய். இந்த வீடியோல நான் உங்களுக்கு காலம் என்பதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஆங்கிலத்துல எவ்வளவுக்கு அது முக்கியம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரப் போகிறேன். டென்ஸ் அப்படின்றது காலம். டென்ஸ் அப்படி இழுவைண்டு வருது பின்னர் பாருங்க, அழகான ஒரு விஷயம். காலம் என்பது ஆங்கில இலக்கணத்திலும் சரி, தமிழ் இலக்கியங்களிலும் சரி முன்னுக்கு வைக்கப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஒரு மொழியை நீங்கள் அழகாக பேசுவதற்கு, ஒரு மொழி உங்களுக்கு பேசும் பொழுது ஒரு பொருளை தருவதற்கு காலம் அப்படி என்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப காலம் எப்படி, ஆங்கிலத்துல காலங்கள் எத்தனை இருக்குது, தமிழ்ல காலங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஆங்கிலத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய 3 காலங்களை நீங்கள் படித்து கொண்டாலே மிகவும் இலகுவாக ஆங்கிலத்தை கதைக்கக்கூடியதாக இருக்கும். காலங்கள் 3 தானா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. ஓகே, கொஞ்சம் அந்த 3 டீப்பா பிரிச்சு கூட நாங்கள் இன்னும் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காலங்கள் 3 காலங்கள். டென்ஷன் என்ற வேர்ட்டை டென்ஸோட நீங்க மிக்ஸ் பண்ண வேணாம். டென்ஷன் அப்படின்றது வேற, டென்ஸ் அப்படின்றது வேற. ஓகே, டென்ஷன் சொல்லி சொன்னா காலம். ஆங்கிலத்தை பொறுத்த மட்டும் 3 முக்கிய காலங்கள் இருக்கிறது. ஒன்று இறந்த காலம், பாஸ்ட், அதாவது நடந்து முடிந்தவைகள். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது அப்படி என்றத ஆங்கிலத்துல எப்படி சொல்றது? நிகழ்காலம், நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம், நடக்க போகிற விஷயங்கள். ஆக மொத்தம் அப்ப நீங்க கேட்கலாம், 3 விஷயம் தானே இருக்குது, ஒன்று முடிஞ்சது, ஒன்று நடந்து கொண்டிருக்கு, ஒன்று நடக்க போகுது, பிறகு என்ன 3 காலங்களோட கூட வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, சில நேரங்களில இந்த நடந்து முடிந்த காலங்களை இன்னும் கொஞ்சம் டீப்பா ரொம்ப காலத்துக்கு முன்னுக்கு நடந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நடந்தது, ஜஸ்ட் இப்ப நடந்தது அப்படின்னு கூட ஆங்கிலத்துல பிரிக்கலாம். ஓகே, அத மாதிரி நடந்து கொண்டிருக்கிற காலங்களையும் கண்டினியூஸா இப்ப நடந்து கொண்டே இருக்கு அப்படின்றதும் வளமையாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி கூட அதுகளை பிரிச்சு பார்க்கலாம். ஸோ அதனால உங்கள்கிட்ட யாராவது ஆர்கியூ பண்ணினா 3 டென்ஸ் இல்ல 5 இருக்கு 7 இருக்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணா அதை பற்றி எல்லாம் விட்டு தள்ளி போட்டு உங்களுக்கு இப்போதைக்கு மைண்டுக்குள்ள வர வேண்டிய முக்கியமான விஷயம், முக்கியமா 3 காலங்கள் ஆங்கிலத்துல இருக்குது. ஒன்று பாஸ்ட் டென்ஸ், ரெண்டாவது பிரசன்ட் டென்ஸ், மூன்றாவது ஃபியூச்சர் டென்ஸ். ஆர் என்கிற உச்சரிப்பு ஆங்கிலத்தில் அதிகமாக அழுத்தி உச்சரிக்கப்படக்கூடாத ஒரு எழுத்து. ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு வாசிக்கிறது இல்லை. ஓகே, ஃபியூச்சர் அழகா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அடுத்தது ஒரு குட்டி எக்ஸாம்பிள். ஓகே, தனிய வினைகளை வச்சு கூட ஆங்கிலத்தை ஆரம்பத்துல நீங்கள் கதைக்க கூடியதா இருக்கும். கம், கோ, கிவ், டேக், ஸ்லீப் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை கதைக்கிற பலர் இருக்கிறாங்க. ஓகே, வினைதான் சில நேரங்கள்ல முக்கியமான இடத்தை பெறல. பொருளின் முக்கியத்துவத்தை விட வினையிட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு உங்களோட கையில ஒரு தண்ணி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு போத்துல ஒரு தண்ணி இருக்குன்னு சொல்லி சொன்னா தண்ணியை காட்டி கிவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணியை காண்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்ப உதாரணமாக வினைகளை அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் ஆங்கிலத்தை கற்பதற்கு தேவையான முதலாவது படி. ஓகே, அப்ப இல்லாத ஒரு விஷயத்த அப்ப நீங்க கேட்கலாம், ஓடி காட்டலாம் தானே என்று சொல்லி. எல்லா நேரத்திலையும் எல்லாம் செட் ஆகாது. பட் என்னுடைய சஜஷன் முடிஞ்ச அளவு நிறைய வேர்ப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அப்படின்றதான். ஓகே, இந்த வேர்பின் ஃபார்ம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற போகுது காலத்துக்கு ஏற்றத போல. ஓகே, உதாரணத்துக்கு நான் என்கிறது இறந்த காலத்திலையும் சரி,
நிகழ்காலத்திலையும் சரி எதிர்காலத்திலையும் சரி பொதுவாக பெரிய மாற்றங்களுக்கு உட்படாது. ஐ ஐ ஐ அப்படின்னு இருக்க போகுது. ஓகே. ஆனால் பொருட்கள் உதாரணத்துக்கு ஒரு அலுவலகம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது இறந்த காலத்திலேயாக இருக்கட்டும், நிகழ்காலத்திலேயாக இருக்கட்டும், எதிர்காலத்திலேயாக இருக்கட்டும், ஆபீஸ் அப்படின்றது ஆபீஸ் தான். ஆபீஸ் அப்படின்னு கதைக்க கூடாது. இந்திய நண்பர்கள் கதைப்பது வழக்கம். இலங்கையை சேர்ந்தவர்கள் ஆபீஸ் அப்படின்னு சொல்றதுல ஆபீஸ் என்றுதான் சொல்ற வழக்கம். இப்போ நீங்கள் இலங்கை, இந்திய, மலேசிய நபரா இருந்தா என்னுடைய வீடியோவை எல்லா நாடுகள்லையும் இருந்து ஃபாலோ பண்றீங்க. ஸோ ஆபீஸ் அப்படின்னு சொல்லாதீங்க, ஆபீஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. ஸோ ஆபீஸ் அப்படின்றது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றுலையுமே ஒரே மாதிரியான சொல்லகத்தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்துல நடுவுக்குள்ள இருக்கிற இந்த வினைதான், இந்த வினை சொல் தான் மாற்றத்துக்கு உட்பட போகுது. ஓகே. அதாவது சிம்பிளா சொல்லணும்டா, ஐ ஆம் என்றது நான் இருக்கிறேன். ஐ வாஸ் நான் இருந்தேன். ஐ வில் நான் இருப்பேன். அப்ப இந்த ஐ என்றது மாறையில, ஆம் என்றது நிகழ்காலத்துல வரைக்கும் ஆம் என்று வருகிறது. ஓகே, இருக்கிறேன். இருப்பேன் என்றது வில் என்று வருது. ஓகே. அத போல பின்னுக்கு நீங்கள் ஐ ஆம் இன் ஆபீஸ், ஐ வாஸ் இன் ஆபீஸ், ஐ வில் பி இன் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் எங்களையும் சேர்த்து இடையில இருக்கக்கூடிய வினைகளை மாத்திரத்தால 3 காலங்களையும் நீங்கள் இலகுவாக படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்கோ தெரியல. தமிழை அழகா பேசணும்னு நான் ஆசைப்பட்டு உங்களை டென்ஷன் பண்றது போல இருக்குது. ஸோ ஆங்கிலமும் தமிழும் கலந்து கதைச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்கு. அதனாலேயே நான் ரெண்டையும் கலந்தே கதைச்சிடுறேன். ஓகே. ஸோ கம், கேம், வில் கம். இது என்ன கம், கேம், வில் கம், ஏன் கீழே எழுதி இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ போ, வா, கம் அண்டா வா, கோ அண்டா போ. கம் அப்படின்ற வினை சொல்லுக்கு 3 காலங்கள்ல அதனுடைய திரிபு, அதனுடைய மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல காட்டியிருக்கு. ஓகே. நிகழ்காலத்துல கம் அப்படின்னு சொல்லியும், இறந்த காலத்துல கேம் அப்படின்னு சொல்லியும், கேம் அப்படின்னு சொல்லி நீங்க உச்சரிக்கலாம். எதிர்காலத்துல வில் கம் அப்படின்னு சொல்லியும் மாறுபட போகுது. சோ இத வச்சுக்கொண்டு நிகழ்காலத்துல வாக்கியம் அமைக்கிறது எப்படி? ஐ கம் டு ஆபீஸ். ஈஸி நோ? எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஐ நான், கம் வருகிறது, டு ஆபீஸ் அலுவலகத்துக்கு. டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இக்கு என்ற மாதிரியான ஒரு தொக்கு, அதாவது ஒரு விஷயத்த டூ போட்டிங்கன்னு சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு டூ சர்ச் அப்படின்றா கோயிலுக்கு, டூ ஆபீஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆலயத்துக்கு, டூ போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா தபாலகத்துக்கு, டூ டவுன் அப்படின்னு சொல்லி சொன்னா நகரத்துக்கு, டூ வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னா கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லி டூவை போட்டுட்டு பக்கத்துல ஒரு இடத்தை போட்டு நீங்கள் நிறைய வாக்கியங்களை அமைச்சு கொள்ளலாம். ஐ கம் டு ஆபீஸ், ஐ கம் டு சர்ச், ஐ கம் டு டெம்பிள், ஐ கம் டு போஸ்ட் ஆபீஸ், ஐ கம் டு மார்க்கெட், ஐ கம் டு போலீஸ் ஸ்டேஷன். ஓகே. இப்படி நீங்கள் நிறைய வாக்கியங்களை அமைச்சு கொள்ளலாம். இந்த வீடியோக்கு கீழே கொமெண்ட்ஸ் பகுதியில நீங்க என்னென்னலாம் வாக்கியம் எழுத போறீங்களோ அதெல்லாம் எழுதி காட்டுங்க. நான் சரியான வாக்கியங்களுக்கெல்லாம் ஒரு ஹார்ட் போட்டு விடுறேன். ஓகே. அண்ட் கொமெண்ட்ஸும் எழுதி விடுறேன் நீங்க புள்ளையாளி இருந்தா. ஓகே. ஸோ ஐ கம் டு ஆபீஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே. இதுவே நீங்க கெஸ் பண்ணி இருப்பீங்க, பாஸ்ட் டென்ஸ்ல அப்படி வரும். ஓகே. ஐ கேம். ஓகே. கேம் அப்படின்னு வாசிக்கல. ஐ கேம் டு ஆபீஸ், நான் அலுவலகத்துக்கு வந்தேன். ஐ கேம் டு த மார்க்கெட், நான் சந்தைக்கு வந்தேன். ஐ கேம் டு த போலீஸ் ஸ்டேஷன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப ஃபியூச்சர் டென்ஸ்ல இதை சொல்றது எப்படி? ஐக்கும் கம்முக்கும் இடையில ஒரு வில்ல போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா சரி, ஈஸினோ. ஐ வில் கம் டு ஆபீஸ்.
I will come. I will come. I will come. I will come. I will go. I will go. I will sleep. I will drink. I will play. நான் விளையாடுவேன். I will go. நான் போவேன். I will sleep. நான் நித்திரை கொள்ளுவேன். I will take. நான் எடுத்துக்கொள்ளுவேன். அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய வாக்கியங்களை I willக்கு பின்னுக்கு போட்டு எதிர்காலமாக பயன்படுத்த முடியும். இந்த வாக்கியத்துக்கு தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் அலுவலகத்துக்கு வருவேன். நான் அலுவலகம் வருவேன் அப்படின்னு சொல்றது இல்லை. அப்ப நான் அலுவலகத்துக்கு வருவேன். அப்ப இந்த ரெண்டு வாக்கியத்தையும் இணைக்கிறதுக்கு தான் இங்க டு அப்படின்னு சொல்லி நாங்க பாவிக்க போறோம். ஓகே ஓகே, சின்ன உதாரணம் பார்க்கலாம். இதுல பாருங்க, வித்தியாசமான கலர்ல காட்டி இருக்கிறேன். இந்த வினை மட்டும்தான் மாற்றங்களுக்கு உட்படுகிறது அப்படின்றத. ஓகே, இதுல பின்னுக்கு இருக்கக்கூடிய காலங்கள், அதாவது டுடே, எஸ்டர்டே, டுமாரோ, டுமாரோ அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணாம விடலாம். இருந்தாலும் அது உங்களுக்கு வளமைக்கு மாறாக இருக்காது. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாஸ்ட் டென்ஸ்ல போயிட்டு நாங்கள் டுடே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்ல போயிட்டு பாஸ்ட் டென்ஸை நேற்று என்று சொல்ல முடியாது. ஓகே, அப்ப நிகழ்காலத்துக்கு வரக்கூடிய கால விஷயங்களை நிகழ்காலத்திலையும், எதிர்காலத்துல வரக்கூடிய காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்காலத்துக்கும் பாவிக்கலாம். ஓகே, நீங்கள் இன்று பள்ளிக்கு வருகிறீர்கள், நீங்கள் இன்றைக்கு பாடசாலைக்கு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, யூ கம் டு ஸ்கூல் டுடே. ஓகே, அதுவே வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, யூ கேம் டு ஸ்கூல். அதுக்கு எஸ்டர்டே போடலாம், லாஸ்ட் வீக் போடலாம், லாஸ்ட் மந்த் போடலாம், லாஸ்ட் டேர்ம் போடலாம், லாஸ்ட் இயர் போடலாம். ஓகே, சம் இயர்ஸ் பேக் கூட நீங்கள் போடலாம். ஓகே, பட் நான் ஃபியூச்சர்ல கொஞ்சம் டீப்பா படிக்கல, இன்னும் கொஞ்சம் அழகா காலங்களோட சம்பந்தப்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யூ வில் கம். நீ வருவாய். எப்ப? யூ வில் கம் டு ஸ்கூல். நீங்கள் நாளை பள்ளிக்கு வருவீர்கள். நீங்கள் நாளை பாடசாலைக்கு வருவீர்கள் அப்படின்னு சொல்றத யூ வில் கம் டு ஸ்கூல் டுமாரோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டுமாரோ. ஓகே, வடியா உச்சரிக்கணும். டுமாரோ. ஓகே, டுமாரோ. மேபி ஐ வில் கம் டுமாரோ. ஓகே, நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இந்த பகுதிக்குள்ள நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எல்லாம் ஓகே, பட் இந்த கம்முக்கு பக்கத்துல மட்டும் ஒரு எஸ் சேருது. ஏற்கனவே எங்களுக்கு விளங்க இல்லை, இதுல எஸ் வர போட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்லைடை ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் முன்னுக்கு பார்த்த ஸ்லைடை வச்சுக்கொண்டு நிறைய எழுதியிருப்பீங்க, ஜூ, கி, வி, சீல், சீட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் எழுதிக்கல. சில நேரம் அது பிழையாக கூட இருக்கலாம். அப்ப ஹி என்று வரைக்குள்ள வரக்கூடிய வினையில எப்படியான மாற்றங்கள் வரும், சி என்று வரும்போது எப்படியான மாற்றங்கள் வரும், எப்படியான விஷயங்கள் நாங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நான் என்ன சேர்க்கிறேன், he comes to school அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறேன். ஓகே, மற்றும்படி he came, he will come, almost same. அதாவது நிகழ்காலத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. அது சிங்குலரா வரும் பொழுது, அதாவது அவன் அவள் என்று வரும்போது கொஞ்சம் மாற்றங்களுக்கு உட்படும் வினை வாக்கியம். ஓகே, சோ இவ்வளவுதான் விஷயம். சோ என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, the way I teach you, நான் உங்களுக்கு கற்பிக்கிற வழி அழகா இருக்கு, பிடிச்சிருக்கு, ஐயோ புரியுதே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க சார் அப்படின்னு சொல்லாங்க. சோ ஓகே, புரியுதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் எங்க கூட இணைஞ்சிடுங்க. எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தை உங்களுக்கு சொல்லி தரத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. I will see you later. நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன். I will see you later. Bye for now.